பரதன் தலை சிறந்தவன் என்று ஓர் இடத்தில் கம்பர் கூறுகிறார். சிறந்தவன் என்று பரதனை கூற காரணம் என்ன? சுக்ரீவனும் வாலியும் எதிரெதிரே போரில் நிற்கின்றனர். அப்பொழுது லக்குவணன் கேட்கிறான், தன் அண்ணனையே அழிப்பதற்கு நம் துணையை நாடிய ஒருவனை நாம் ஆதரிக்கலாமா? அதற்கு கூறுகிறான், இத்தாய் விலங்கின் ஒழுங்கினை பேசலாமோ? எத்தாய் வயிற்றில் பிறந்தோரெல்லாம் பரதனுக்கு ஒப்பாவான ஆவார்களோ என்று பேசுகிறான். அதாவது உலகில் எத்தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் ஆனாலும் என் போல் ஒப்பாவன் ஆவானா அப்படின்னு கம்பன் சொல்கிறார். இதை பரதனை குறிப்பிட காரணம் என்ன? லக்குவனை குறிப்பிட்டிருக்கலாம். லக்குவன் ராமனுடனேயே வாழ்ந்தவன், ராமனுக்காக உயிரையும் விட துணிந்தவன், இரவெல்லாம் விழித்து ராமனை காத்தவன். அப்படி இருக்க லக்குவனை விடுத்து பரதனை ஏன் கூறினான்? இதை சற்று ஆராய்ந்து பார்த்தால், முன்பு ஒரு காலத்தில் சித்திரக்கூட்டத்திலே ராமன் சீதை ஆகியோர் தங்கியிருக்கும் பொழுது பரதன் மரவுரி தரித்து வருகிறான், புலவருடனும் படையுடனும் வருகிறான். இதை பார்த்த லக்குவன், அங்கோ பரதன் போர் புரியத்தானோ வருகிறான் என்று பயந்து வில்லுடனும் அம்புரா தோழியுடனும் தயாரான். இதை கண்ட ராமன், தம்பி பயப்பட வேண்டாம், அவன் என் மீது கொண்ட காதலால் என்னை காண வருகிறான். இதை நம்பவில்லை லக்குவன். அடியனின் பாதத்தில் விழுகிறான் பரதன். இதை கண்ட லக்குவன் மனம் வருந்துகிறான். துன்பமே ஒருவனாய் வந்து இவன் பாதத்தில் விழுந்த பரதனை கண்டு லக்குவன் மனம் வருந்துகிறான். இதுதான் பரதனின் மாண்பு, பண்பு. மற்றொரு இடத்தில் குகனை முதலில் பார்க்க சொல்கிறான் பரதன். இதை பார்த்த குகன், இவனை பார்த்த குகன், ராமன் போல் இவன் ராமன் தம்பியாகத்தான் இருக்க வேண்டுமோ என்று ஐயப்படுகிறான். அவன் ஐயமும் உண்மையாகிறது. பின்பு இவன் பண்புகளை ஆராய்ந்து சொல்கிறான், 1000 ராமர்கள் வந்தாலும் பரதன் போல் ஆக மாட்டார்கள் என்று பரதனை புகழுரைக்கிறான். இதையெல்லாம் ஆராய்ந்த கம்பன் தான் இங்கு லக்கு போற்றுவதற்கு பதிலாக பரதனை போற்றிருக்கிறார். இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ராமன் தம்பி லக்குவன், பரதனும் ராமனின் தம்பிதான். ஆனால் ராமனுக்கு ஒப்பானவன் என்று குகனாலும் கம்பனாலும் வலிமையாக சொல்லப்பட்டவன் பரதன். ஆகவே இங்கு பரதனின் பெயரை போட்டால் இவ்வரிக்கு வலிமை சேர்க்க பரதனின் பெயரை போட்டுள்ளான். பின்பு ராமாயண முடிவில் சீதையோடு பரத்வாச முனிவரின் ஆசிரமத்தில் தங்குகின்றனர் அனைவரும். அப்பொழுது பரத்வாசர் சொல்லுகிறார், பரதனை பற்றி புகழுரைக்கிறார். என்னவென்றால், நீ சென்ற நாள் முதல் இவன் மரவுரியோடு உன் பாதத்தின் கமலத்தோடு வாழ்கிறான். அதாவது உன் பெயரை சொல்லியே கனிகளையும் காய்களையும் உண்டு இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உன் நாமத்தையே சொல்லி வாழ்கிறான். குதிரையின் புல்லால் செய்யப்பட்ட பாயில்தான் படைக்கிறான். நீ சென்ற திசையை தோறும் தொழுது கொண்டிருக்கிறான் என்று பரத்வாசரும் பரதனை பற்றி புகழுரைக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்த்த கம்பன், கம்பராமாயணத்தின் சாரத்தையும் முழுதாக அளந்த கம்பன் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதை சரியான ஒரு இடத்தில் சொல்ல வேண்டும். அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருக்கு தோன்றிய இடம் வாலியும் சுக்ரீவனும் சண்டையிடும் காட்சிதான். இதில் ஏன் இந்த இடத்தில் இவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஓர் மிகப்பெரிய சகோதர யுத்தம் நடக்கவிருக்கின்றது. வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய சதவீதம் நடக்க வேண்டிய இடத்தில் தன் சகோதரனை பற்றி உயர்வாக கூற வேண்டும் என்று கருதிய ராமன் லக்குவனை கூறாமல் பரதனை கூறியிருக்கிறான். பரதன் ராமனுக்கு ஒப்பானவன் என்று கம்பராமாயணம் முழுவதும் அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு கருத்து. அதை வலிமையாக அந்த வரிக்கு வலிமை செய்யும் விதமாக பரதன் ராமனுக்கு ஒப்பானவன், பரதனே சரியானவன் இந்த வரிக்கு என்று முடிவு செய்த கம்பன் கம்பராமாயணத்தை ஆராய்ந்து சரியான ஒரு இடத்திலே, சகோதர யுத்தம் தோன்றிய இடத்திலே சரியான ஒரு பதிலையும்
சரியான ஒரு தீர்வையும் கொடுத்துள்ளார். இதுதான் கம்பராமாயணத்தின் சிறப்பு. இன்றும் கம்பன் தன் வரிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இது போன்ற சரியான இடத்தில் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவன் கையாண்ட விதம்தான். இதுதான் கம்பராமாயணத்தின் சிறப்பு.